வணக்கம். இன்னைக்கு நம்ம சாய் விருந்து சேனல்ல கோதுமையில சுவையான மொறுமொறு சமோசா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சமோசா பண்றதுக்கு நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 கப் அளவு எண்ணெய் ஊற்றி லைட்டாக பெசரி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த எண்ணெயில் சமோசா பொரிக்க போறீங்களோ அந்த எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அப்பதான் சமோசா எண்ணெய் குடிக்காம வரும். மிதமான சூட்டில் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்திக்கும் பதம் இப்படி நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு ஈரமான துணியை வச்சு மூடி ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். சமோசாக்கு குருமா பண்ண நான் பச்சை பட்டாணியை நாள் நைட்டே ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை குக்கரில் போட்டுடலாம். அதோட ஒரு உருளைக்கிழங்கு போட்டு கொஞ்சம் தண்ணி வச்சு உப்பு சேர்த்து மூடி வேக விட்டுறலாம். இது ஒரு 2லேருந்து 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். ஒரு வெங்காயத்தை எடுத்து இப்படி பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வேக வச்சு எடுத்திருக்க உருளைக்கிழங்க மசிச்சு எடுத்துக்கலாம். குருமா பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை இலை. இதோட நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கலர் மாறினா போதும். வெங்காயம் கலர் மாறிடுச்சு. இப்போ ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து நான் துருகி போட்டுக்கிறேன். ரெண்டு பூண்டு பல் எடுத்து துருவிக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்க இஞ்சி பூண்டு விழுந்திருந்தாலும் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா கிளறி விட்டுடலாம். இதில் நம்ம மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறோம். வேக வச்சிருக்க பட்டாணியும் சேர்த்து கிளறி விட்டுடலாம். 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். நம்ம உருளைக்கிழங்கும் பட்டாணியும் வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால பார்த்து போட்டுக்கோங்க. நீங்க பட்டாணியை ஊற வைக்க மறந்துட்டீங்க, திடீர்னு வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா நீங்க வெங்காயமும் உருளைக்கிழங்கும் மட்டும் வச்சுமே குருமா செய்யலாம். அதுவும் ரொம்ப டேஸ்டா வரும். குருமாவை தண்ணி ஊத்தாம கெட்டியா செஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமா மல்லி இலை போட்டு கிளறி விட்டுறலாம். அவ்வளோதான், சமோசா செய்ய ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. சமோசா செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இந்த மாதிரி சின்ன உருண்டையா எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிறேன். மெல்லிசான ஷீட்டா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்பதான் சமோசா மொறுமொறுன்னு வரும். இதே மாதிரி எல்லா ஷீட்டையும் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 2 மெத்தட்ல உங்களுக்கு சமோசா செஞ்சு காட்ட போறேன். சமோசா நல்ல கிறிஸ்பியா வரணும் அப்படின்னா ஷீட்டை கல்லில் இந்த மாதிரி ஒரு 1 நிமிஷம் போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப போட்டுறாதீங்க, சப்பாத்தி ஆயிடும். லைட்டா போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலர் மாறினா போதும். இந்த மேல வெள்ளை கலரா வந்திருக்குல்ல, இப்படி வரும்போது எடுத்துருங்க.
நீங்கள் பிளெயின் ஷீட்லேயும் பண்ணலாம், அதுவும் நல்லா இருக்கும். ஆனால் அதை விட இது நல்ல கிறிஸ்பியாக வரும். நான் இன்னைக்கு உங்களுக்கு ரெண்டையுமே செஞ்சு காட்டுறேன். சமோசாவோட முனைகளை ஒட்டுறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்து இந்த மாதிரி தண்ணியில குழப்பி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம எண்ணெயில பொரிக்கும் போது ஸ்டஃபிங் வெளியில வராம இருக்கும். இப்ப சமோசா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் கல்லுல போட்ட ஷீட் எடுத்திருக்கேன். இது 2 இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சமோசா எப்படி ஈஸியா மடிக்கலான்னு பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு முனையை இந்த பக்கமும் அடுத்த முனையை இந்த பக்கமும் மடிச்சுக்கோங்க. இப்போ கோன் ஷேப்ல வந்துடும். அவ்வளோதான். இதுல ஸ்டஃபிங் வச்சிடலாம். இதுல நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த கோதுமை பேஸ்ட்டை தடவி முனைகளை ஒட்டிடலாம். இந்த ஓரங்கள்லையும் தடவி ஒட்டிடலாம். அவ்வளவுதான். ஈஸியா கோன் ஷேப்ல சமோசா ரெடி ஆயிடுச்சு. நான் முதல் தடவை பண்றவங்களுக்காக திருப்பி செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இதே மாதிரி மடிச்சுக்கோங்க. இதுல ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் கொஞ்சம் டைட்டாவே வச்சுக்கோங்க. இதே மாதிரி முனைகளையும் ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் கல்லுல போடாத பிளெயின் ஷீட் எடுத்திருக்கேன். இதுலயும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதே மாதிரி 2 கட் பண்ணிக்கோங்க. முனைகளை மடிச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ரெண்டுமே செய்யறதுக்கு ஈஸியா தான் இருக்கும். இதே மாதிரி எல்லா சமோசாவையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ சமோசா பொரிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு குழிவான சட்டியில சமோசா பொரிக்கிறதுக்கு அளவா எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்ல சூடு வந்ததும் நம்ம செஞ்சு வச்சிருக்க சமோசாவை ஒண்ணா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். முதல் தடவை செய்யறவங்க பார்த்து பத்திரமா செய்யுங்க. மெதுவா போட்டு எடுங்க. சமோசா மாவு மீந்து போனுச்சுன்னா நீங்க சப்பாத்தியா கூட போட்டுக்கலாம். அவ்வளவுதான். சுட சுட மொறுமொறுன்னு சமோசா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது காஃபி இல்லைன்னா டீயோட வச்சு அருமையா சாப்பிடுங்க. ஆரோக்கியம் இல்லாத மைதால செய்யற சமோசாவை விட இந்த மாதிரி கோதுமையில சமோசா செஞ்சு பாருங்க. அது இன்னும் சுவையா இருக்கும். நன்றி.